பால்வளத்துறை அமைச்சர் உட்பட ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 9 பேரும் உயிரிழப்பு. உடல்களை மீட்கும் பணி தீவிரம். ஈரானின் தற்காலிக அதிபராக பதவியேற்க உள்ளார் துணை அதிபர் முகமது முக்பர். விதிப்படி புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கும் வரை தற்காலிக நடவடிக்கை என தகவல். 55,000 ரூபாயை தாண்டியது ஒரு சவரன் தங்கம் விலை. 1 கிராம் தங்கம் 6,900 ரூபாயாக விற்பனை. சென்னையில் முதல் முறையாக 100 ரூபாயை தாண்டியது 1 கிராம் வெள்ளியின் விலை. நேற்று 97 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்ற நிலையில் இன்று 3 ரூபாய் 50 பைசா அதிகரித்து 101 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைவால் காய்கறிகள் விலை உயர்வு. ஒரு வாரத்தில் பீன்ஸ் விலை கிலோ 100 ரூபாயிலிருந்து 250 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது. சங்கன்பழுதி அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதா இல்லையா, காவல்துறை முறையாக விசாரிக்கவில்லை என புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்தது சிபிசிஐடி. மும்பையில் தனது வீட்டின் அருகில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர். அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமையாற்ற வருமாறு வாக்காளர்களுக்கு அழைப்பு. ஒடிசாவில் உள்ள ஆன்மீக தலமான புரியில் பிரதமர் மோடி பிரம்மாண்டமான ரோட் ஷோ. சாலையில் இருபுறங்களிலும் திரண்டு ஏராளமானோர் வரவேற்பு. ரிசர்வ் வங்கி தலைமையகம் உள்ள மும்பையில் குடும்பத்துடன் வாக்களித்த ஆர்பிஐ ஆளுநர் சக்தி காந்ததாஸ். மக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்த மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் ஸ்மிருதி இரானி. மும்பையில் ஜனநாயக கடமையாற்றிய அனில் அம்பானி, அக்ஷய்குமார், ராஜ்குமார் ராவ் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் வாக்களிப்பு. ஆந்திராவிலிருந்து குன்னூருக்கு 10 பேருடன் சுற்றுலா வந்த சரக்கு வாகனத்தை ரிவர்ஸ் எடுத்தபோது விபரீதம். ஓட்டுநர் வேகமாக வண்டியை செலுத்தியதால் பள்ளத்தில் கவிழ்ந்து பயணிகள் காயம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. விபத்து நடந்து 17 மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டன. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கியது. உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 49 தொகுதிகளில் தேர்தல். திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று முதல் 4 நாட்களுக்கு சூறைக்காற்று வீசக்கூடும். குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவிலும் பலத்த சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்க கேரள அரசு முயற்சிப்பதாக இபிஎஸ் கடும் கண்டனம். சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தயார் நிலையில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர். 296 வீரர்கள் அடங்கிய 9 குழுக்கள் கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் கோவைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஓமலூர் அருகே மின்சாரம் தாக்கி பள்ளி சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. நிர்வாகம், மின்சார வாரியத்தின் அலட்சிய போக்கு காரணமாகவே சிறுவன் உயிரிழப்பு என உறவினர்கள் போராட்டம். நாங்க இப்ப நைட்ல ஆடு மாடு வச்சிருக்கிறோம். நாங்களே தெரியாத போய் ஒரு பிள்ளை எடுக்கிறோம், ஒரு மாடை பிடிக்கிறோம். தெரியாத எங்களுக்கா மோதி கொடுத்து எங்களுக்கு எதுவும் ஆகாதான்னு என்ன நிச்சயம். 6 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த கரண்ட் இறத்து அடிக்குது, வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். யாரும் டெப் எடுக்க மாட்டாங்கிறாங்க. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தடை விதிக்க கோரி பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஒடிசா மாநிலம் புரி கடற்கரையில் பிரதமர் மோடி உருவத்துடன் சுதர்சன் பட்நாயக் உருவாக்கிய மணல் சிற்பம். புரி நகருக்கு வருகை தரும் பிரதமர் மோடி ஜெகநாதரை வழிபடுவது போன்று மணல் சிற்பம் அமைப்பு.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.